கொக்கோ உலகக்கோப்பை போட்டிகளில் வெற்றி பெற்ற கேஜி கலை கல்லூரி மாணவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை சரவணம்பட்டியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை ஆங்கில இலக்கியம் பயிலும் மாணவர் வி. சுப்பிரமணி கொக்கோ உலகக்கோப்பை 2025 போட்டிகளில் பங்கேற்று உலகக்கோப்பையை வென்றுள்ளார். நேபாள் மற்றும் இந்தியா இடையிலான ஆடவர் கொக்கோ அணி உலகக்கோப்பையை வென்றது பாராட்டுக்குரியது என்று பிரதமர் மற்றும் சர்வதேச கொக்கோ கூட்டமைப்பும் பாராட்டியது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியை கேஜி கல்லூரிக்கு தேடித்தந்த மாணவன் வி. சுப்பிரமணியை கௌரவப்படுத்தும் நிகழ்வாக சரவணம்பட்டியில் உள்ள கேஜி கலை கல்லூரியின் கலையரங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் வரவேற்பு உரையினை கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உடற்கல்வித்துறை தலைவர் அர்ஜுனன் வழங்கினார். மேலும் கல்லூரியின் முதல்வர் ரத்னமாலா தலைமை உரையினை வழங்கினார். கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த் ராஜேந்திரன் வெற்றி வீரர்களுக்கு தம் பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் உலகக்கோப்பை சாதனை நாயகன் இந்திய கொக்கோ அணியின் வீரர் வி. சுப்பிரமணி மற்றும் கேஜி கலை அறிவியல் கல்லூரியின் கொக்கோ வீரர் எஸ். சந்துரு இருவரும் கல்லூரி வழங்கிய இலவச கல்வி சலுகை, தொடர் ஒத்துழைப்பு பெற்றோர்களின் உறுதுணையில் வெற்றியை ஈட்டுவதற்கு ஊக்கமளித்தது என்று தம் உரையில் குறிப்பிட்டனர். கல்லூரியின் பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெருந்திரளாக இந்நிகழ்வில் பங்கேற்று வெற்றி நாயகனை மேளதாளத்துடன் வாழ்த்து மற்றும் பாராட்டுகளை தெரிவித்தனர். நிகழ்வின் நிறைவாக கேஜி கல்லூரியின் உடற்கல்வித்துறை இயக்குனர் பி. சுரேஷ் நன்றி உரை வழங்கினார். பேர் வி. சுப்பிரமணி. நான் கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எம்ஏ லிட்ரேச்சர் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கோகோ வேர்ல்டு கப் டெல்லியில் நடந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கோகோ வேர்ல்டு கப் நடத்துகிறாங்க. 13 to 19th January வரைக்கும் நடந்துச்சு. இதில் 6 காண்டினென்ட்ஸ் அப்புறம் 24 கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்டாங்க. அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம சாம்பியன்ஸ் ஆயிருக்கோம். அதான் மொத்தம் 24 கண்ட்ரீஸ்லேருந்து டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பிரேசில், அப்புறம் USA, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பெரு, பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா, மலேசியா, இந்த மாதிரி நிறைய டீம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா லாங்குவேஜ் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கேமை பற்றி சொல்லும் போது லாங்குவேஜ் புரிஞ்சுக்கும். ஏன்னா கேமை பற்றி சொல்கிறது புரியும். ஸோ மித்ததெல்லாம் பேசுகிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இது ஃபஸ்ட்டு இல்லை, நான் 4வது கேம்ப் அட்டன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. கோச்சஸும் நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு நேஷனல்ஸ் 8th ஸ்டாண்டர்டில் தான் விளாண்டேன். ஃபஸ்ட்டு SGFI நேஷனல்ஸ் விளாண்டேன். அப்போ அது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் சந்துரு எல்லாரும் சேர்ந்து சீனியர் நேஷனல்ஸ் ஃபஸ்ட் டைம் விளாண்டோம். காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் விளாண்டேன். அப்போ நேஷனல்ஸ்னால் இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. காலேஜில் மோட்டிவேஷனாலே அதுக்கு தான் பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் சார். உண்மையை சொல்லணும்னா நான் இந்த இடத்துல நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட் எங்கள் காலேஜ் சேர்மேன், அப்புறம் CEO சார், அப்புறம் செக்ரட்டரி மேம், முக்கியமாக எங்கள் பிரின்சிபல் மேம், இவங்க தான் ரொம்ப சப்போர்ட். ரத்னமாலா மேம் இவங்களோட நேம். இவங்க ஃபுல் சப்போர்ட். எப்படின்னு சொல்லணும்னா நாங்கள் என்ன கேட்டாலும் எங்களுக்கு இல்லைன்னு இது வரைக்கும் அவங்க சொன்னதே கிடையாது. ஓடி வேணும் மேம் அப்படின்னு சொன்னால் ஓகே தாராளமாக எடுத்துருவாங்க. அதே மாதிரி மேட்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்த்து போயிட்டு வாங்க, நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிட்டு தான் வருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அப்புறம் என்னோட பிடி சார் அர்ஜுன் சார் அண்ட் சுரேஷ் சார் இவங்களும் நல்லா சப்போர்ட். பிடி மேம் பவித்ரா மேம், அப்புறம் போலிங்க சார் அவரும் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணாரு. அது போக என்னோட டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், நான் எம்ஏ லிட்ரேச்சர் படிக்கிறேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே எனக்கு நல்லா சப்போர்ட். எப்படி சொல்கிறேன்னா எக்ஸாம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ போ எதனாலும் பார்த்துக்கலாம், ஸோ பிரச்சனை இல்லை, நீ போய் நல்லா விளையாண்டுட்டு மட்டும் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு MD சாருக்கு நான் நல்லா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு செக்ரட்டரி மேடம், பிரின்சிபல் மேடம், பிடி சார் 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணிங்க நல்லா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி சுப்பு சொன்ன மாதிரி எனக்கு நான் கேட்டு எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்லை. எல்லா வாட்டியுமே ஓகே அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால ஃபுல்லாக அவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.